டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆகிக்கலாம், என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுனால இந்த ஒரு சின்ன கேப்பை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 1 மினிட் 2 மினிட்ல பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா vlogs எடுக்கணும்னா பிடிக்கும். இந்த மாதிரி ஒரே ரூமில் உட்காந்துட்டு பேசிகிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது. அதனால ஏன்டா vlog எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டான மைக் செட்டப்லாம் இல்லை. ஏன்னா இப்போ மைக் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போனோம்னா விண்டு, அது காற்று அடிக்கும் போது காற்றோட சவுண்டு பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால கூட இருக்கலாம். அதேமாதிரி நீங்கள் வாய்ஸ் ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா போன வீடியோ எடுத்துகிட்டு உடனே இந்த வீடியோ எடுக்கிறதுனால என்னால் பார்த்தீங்கன்னா சவுண்டாக பேச முடியல. கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னடா கண்டென்ட் அப்படின்னா, டிப்ரெஷன், அதாவது இப்போ டீனேஜ் பசங்க பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் ஆகுறதும் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸும் டிப்ரெஸ் ஆகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிப்ரெஸ் ஆகிறத பார்த்து அவங்க டிப்ரெஸ் ஆவாங்க போல். ஓகேவாங்க. இந்த 2K ஜென்னோட டிப்ரெஷன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். என்னடா டிப்ரெஷன், எதுனால டிப்ரெஷன் ஆகுது, அந்த டிப்ரெஷன் வந்து எப்படிலாம் வெளியே வரலாம், எப்படிலாம் உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ண இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டு எவனாவது டிப்ரெஷனாக இருந்தானா இந்த பிடிச்சிக்கூடா அப்படின்னு தட்டி விட்டுருங்க. ஓகேவா, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டீனேஜ் பசங்க தான் பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ் ஆகிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். சில ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்க டிப்ரெஷனில் இருக்கலாம். ஃபீஸ் கட்டணும், வீடு கட்டணும், அதுக்கு ஒரு பைக் வாங்கணும், சைக்கிள் வாங்கணும், அந்த மாதிரி எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன். சைக்கிள் வாங்கணும்லாம் டிப்ரெஷனாக கேட்டிங்கன்னா இருக்கலாம், யாருக்கு தெரியும், ஒரு சின்ன பையன் தான் தெரியும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் கேம் அடிக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்துடுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் கேம்ஸ்லேருந்து வெளியே வந்து அதில் காசு யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு என்னோடய ஆடியன்ஸ்க்கு நான் கேட்டுக்கிறேன். யாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் டாப்அப் பண்ண போகிறேன், பப்ஜியில் டாப்அப் பண்ண போகிறேன் அப்படிலாம் சுற்றாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டைட்டாக கரெக்டான வழியில் போகணும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிறேன். இது நாட் டாப் டிப்பு. ஓகேவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது என்ன டிப்ஸு கிடையாது. ஏன்னா இது ஒரு சும்மா ஒரு இப்போ எல்லாம் ஆட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஒரு, ஆனால் அந்த கண்டென்ட்டை பற்றி பேசல, ஆனாலும் சில பேர்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணியிருக்கேன். டாப்அப் பண்ணதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கம்மியாக ஒரு ஃப்ரீ ஃபயர் ஆடுவாங்க, ஓகேவா, ஃப்ரீ ஃபயர் ஆடி டாப்அப் பண்ணியிருக்கேன் தான். ஆனால் அதனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோஜனமாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணுறதில்லை. இப்போ மெச்சூர்ட் ஆகிட்டோம் அப்படின்றதுனால கரெக்டாக வீடியோஸ் போட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணணும். அதுதான் இப்போ நம்மளோட டார்கெட்டாக இருக்குது. சரி வாங்க நம்ம இப்போ டாபிக்குள்ளேயே வந்து வெளியே வந்துனே இருக்கோம் அடிக்கடி. இப்போ டிப்ரெஷன் டீனேஜ் பசங்க மேக்ஸிமம் பிரேக்கப் அப்படின்னு பிரேக்கப் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணமே நீங்கள் அவங்களும் தான். இப்போ யாரோ ஒருத்தன் உள்ளே வந்து இது பண்ணி உங்களை பிரேக்கப் பண்ணா அப்படின்னா அது உங்கள் 2 பேரும் இம்பேக்ட் பண்ணுதா அப்படின்னா, அப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் சொல்ல கேட்குறீங்க, உள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விட்டு அவங்களை பிரேக் பண்ண வைக்கிறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ இந்த பொண்ணு சைடோ இல்லை இந்த பையன் சைடோ இருந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு சைடாக இருக்கீங்கன்னா, சரி இவன் ஏன் உள்ளே குறுக்கால வரான், இவன் ஏன் வரா அப்படின்னு நமக்கு தோணும். அதே ஒரு பையன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, இவன் ஏன்டா நமக்குள்ளே வரான், இவன் வந்தனால தான் நம்ம இப்படி பிரிஞ்சோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கிளியராக பேசுங்க. நம்ம 2 பேர் பேசிக்கலாம், வேறு யாரும் பேச வேணாம் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் பேசி தீர்த்துக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு உங்கள் 2 பேருக்குள்ளேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நீங்கள் பிரேக்கப் ஆகிட்டு அவனை விட்டு போயிட்டான் அப்படின்னு சேடான சாங்ஸ்லாம் போட்டு பாடிக்கலாம் இருக்கிறத விட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க பாருங்கள். என்னடா இது ஒரே கருத்தாக இருக்குது அப்படின்லாம் பார்க்க வேணாம். இப்போ நீங்கள் லாஜிக்காக உட்காந்து யோசிங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு, அவங்க சேரணும் உங்க கூட வரணும்னு நினச்சாங்கன்னா வருவாங்க. அதை விட்டு எங்கேயும் போகலாம் வாய்ப்பு கம்மி. இப்போ போகணும்னு நினச்சாங்கன்னா போவாங்க, இருக்கணும்னு நினச்சா இருக்க போகிறாங்க. நீங்கள் அதுக்கு கவலைப்படுறதோ, இப்போ நீங்கள் ஒரு உங்கள் தப்பால் பிரிஞ்சிங்க அப்படின்னா, அது உங்கள் மேலே இருக்க மிஸ்டேக்கால் பிரிஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் மன்னிப்பு கேட்டு திருப்பி பேசலாம். அதை அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பண்ண தப்புக்கான ஒரு அது உங்கள் தப்புக்காக அந்த பிரேக்கப் ஆனால் மேக்ஸிமம் தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா வாழ்க்கை அப்படின்றது ஒரே லைஃப், அது தப்புலாம் நடக்க தான் செய்யும். அதை விட்டுட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு நாளைக்கு இன்னொரு பையனோட சுற்றி அந்த பையன் பார்த்து அந்த பையனுக்கு ஒரு சூசைட் அட்டம் பண்ணணும்னு தோணி இந்தமாரி எக்கச்சக்க பேர் சில பேண்டா இப்படி இருக்கும் அப்படின்னே டிப்ரெஸ்ஸாக இருக்காங்க. எல்லாம் சொல்லும் போது சிரிக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ நம்ம எல்லார் வாழ்க்கையும் ரிலேட் ஆகும்ல, அந்த மாதிரி தான். இப்போ ஏன்டா நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னே சில பேர் டிப்ரெஸ் ஆகிறாங்க. சில பேர் ஏன்டா நம்ம காலேஜ் போகிறோம் அப்படின்னு டிப்ரெஸ் ஆகிறாங்க. சில பேர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட். ஒரு பையன் இப்போ காலேஜ் போகிறான் அப்படின்னா நான் வீட்லேயே இருக்கிற பையனை பார்த்து
அவன் சூப்பராக வீட்லேயே இருக்கான் அப்படின்னு இவன் டிப்ரெஸ் ஆகிறதும், அவன் பற்றியே காலேஜ்லாம் போகிறான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னே தெரியல அப்படின்னு இவன் டிப்ரெஸ் ஆகிறதும், மாற்றி சில பேர் டிப்ரெஸ் ஆகிட்டு சுற்றுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காமெடியாக இருக்கும். இப்போது மேக்ஸிமம் ரீல்ஸில் போயிட்டு அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டேட்டாஸ் எவ்வளோ போகுதுன்னே தெரியல. ஏன்னா நீங்கள் இருக்கிற மைண்ட் செட்டுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரீல் உங்களுக்கு சஜஸ்ட் ஆகுது அப்படின்னா அவங்க டேட்டாவை பார்த்தீங்கன்னா திருடிட்டு இருக்கான். அவன் டேட்டாஸ்லாம் எடுத்து அவன் மைண்டே எப்படி இருக்குது அப்படின்னு அவங்களால கண்ட்ரோல் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராம் அவாய்ட் பண்ணுறது, யூடியூப்பில் அப்போ இன்ஸ்டா அவாய்ட் பண்ணால் யூடியூப் ஏன்னா இது பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரீல்ஸையும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும். ஏன்னா மேக்ஸிமம் பொறுத்தளவுக்கு சும்மா இந்த பாட்டை போட்டு எமோஷனல் மோட்டிவேஷன், நான் சேடாக இருக்கேன் அப்படின்னு சில விஷயங்களும் பரப்புறதும் உங்களுக்கு ரிலேட்டிவாக மாற்றி அதை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்களே கிடையாது. நீங்கள் அப்படி மாறணும். அதாவது இப்போ சில பேர் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. அதை பார்த்துட்டு நீங்கள் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணால் பரவாயில்ல, அதை விட்டுட்டு திருப்பி அதை ஸ்கிப் பண்ணி இன்னும் ஹார்ட் ஒர்க் நான் பார்த்துக்கினே இருப்பேன் அப்படின்லாம் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி வேலையை செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் உழைச்சா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இப்போ இது இன்ஸ்டாவில் எது நான் நல்ல விஷயமா பார்க்குறேன் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சில பேர் உருவாங்க, சில பேர் உருவாக்குறாங்க. ஆனால் சில பேர் ஓஜியாக இருப்பாங்க, ஓஜி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க தான். அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் நீங்கள் எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை காட்டிக்கிட்டு அதை வச்சு நீங்கள் சினிமாவில் போக முடியுதா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கிட்ட வரைக்கும் ஓகே. ஆனால் அதை தாண்டி சில பேர் போயிட்டு அந்த மெம்பர்ஷிப் மாதிரி இப்போ அதெல்லாம் ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக வீடியோஸ் வரும் அப்படின்னு எக்கச்சக்க கான்ட்ரவர்சியாக இருக்குங்க. இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்கன்னாலே நீங்கள் டிப்ரெஸ் ஆகிடுவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராம் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு யூடியூப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் எதுலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் தான் மேக்ஸிமம். இன்ஸ்டாவுக்கு போட்டு யூடியூப் அப்படின்னா ரெண்டுமே ஒரே கம்பெனி, யூஎஸ் கம்பெனி தான். அதனால் ஒரு விஷயம், ஆனால் இன்ஸ்டாகிராம்குள்ளே போகணும் அப்படின்னா யோசிச்சுக்கோங்க, 100 வாட்டி யோசிச்சுக்கோங்க. உள்ளே போகணும் அப்படின்னா நமக்கு தேவையில்லை விஷயத்தெல்லாம் நம்ம மண்டையில் ஏற்றி நம்மளை டிப்ரெஸ் ஆக்குறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் யூடியூப்பில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்தா இருக்குது. யூடியூப்பை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. சில பேர் விளாக்ஸ் பார்ப்பீங்க, சில பேர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்ப்பீங்க. ஏன்னா யூடியூப்பில் வீடியோ பண்ணுறனால யூடியூப்பில் இது பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கே தெரியும் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தீங்கன்னா அதிக யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருப்பாங்க அப்படின்னும். யூடியூப் பொறுத்தளவுக்கு கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக உங்கள் மெமரியோட டோப்பமைனை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு டோப்பமைன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்போது அந்த டோப்பமைன் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். என் கூட லிங்க் ஆகுறா இந்த ரீல் அப்படின்னு ஒரு லைக்கை போட்டு நீங்கள் போவீங்க. அதுமாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கூட லிங்க் ஆகுறா ஷேர் போட்டு போடா அப்படின்னு ஒரு ஷேர் போட்டு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அளவுக்கு உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸான ஒரு கெரியரை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஈஸி டு வின்னு. இப்போ உங்களுக்கு எது பிடிக்கும், எதை பண்ண போகிறீங்க, என்னவா ஆக போகிறீங்க அப்படின்றத கரெக்டாக 3 பாயிண்ட் வச்சுட்டு இந்த 3 பாயிண்டில் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், எது வந்தாலும் உங்களால் ஸ்டில் அலைவாக பண்ண முடியுது அப்படின்னா கன்ஃபார்ம் ஜெயிக்க முடியும். ஏன்னா இப்போ எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். இப்போ என்னையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நானே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருப்பேன், எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியும். இப்போது நான் சும்மானா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு படத்தை எடுத்து ரிவ்யூ பண்ணுவேன், நிறையா படங்களை பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் இப்போ எதெல்லாம் நான் யூடியூப் ஆரம்பித்தேன் அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனி வீடியோவில் சொல்லலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வீட்டிலே இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பீஜம்லாம் போட்டு ஜேடி மாதிரி பார்த்தீங்கன்னா 1 டே ஃபுல்லாக நான் வீட்டிலே இருப்பேன்ப்பா அப்படின்னு சில பேர் லைக் பண்ணிட்டோ ஸ்டோரி போட்டோ சுற்றுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோஜனம் இல்லைங்க. வீட்டில் இருந்து மேக்ஸிமம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே ஜேடி நல்லா படிச்சிருக்காரு. காலேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா காலேஜ் போய்ட்டு ஒரு ப்ரொஃபஸராக இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. அந்த மாதிரி விஷயங்களை அவரும் தாங்க பண்ணுறாரு. அவர் ஒன்றும் ஃபுல் டே வீட்டிலே இல்லை. ஆனால் இந்த நார்மல் ஆடியன்ஸோட கிளிக் பண்ணி நான் மாஸ்டர் ஜேடி மாதிரிடா. ஆனால் ஜேடி பார்த்தீங்கன்னா உண்மையாக போய் ப்ரொஃபஸர், அவர் நல்லா படிச்சிருப்பார், அவர் படித்து முடிச்சுட்டு இப்போ பசங்களை சொல்லி கொடுத்துட்ருக்காரு அப்படின்றத விட்டுட்டு அந்த ஒரே ஒரு ரீல் எடுத்து நான் வீட்டிலே இருப்பேன் அப்படின்னு திருப்பி என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே நடக்குது. அதுவும் நல்ல விஷயங்களும் இருக்குது. ஏன்னா சில பேர்த்த மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்திங்கன்னா நிறையவே கட் பண்ணி போடுறாங்க. அதை பொறுத்தளவுக்கு கிரேட் திங்காக இருந்தாலும் இப்போது அது எந்த மாதிரியான விஷயம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சின்ன பிரதீப் ரங்கநாதன் எக்ஸாம்பிள் எடுத்துவோம் அப்படின்னா இப்போ பிரதீப் ரங்கநாதன் மாதிரி நீங்கள் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஒரு ரீலில் அவர் சொல்கிறதாகட்டும், ஒரு
ஒரு படி தான் ஒரு ஸ்டெப் தான் கஷ்டமோ ஏதோ ஒன்று சொல்லுவார், மிச்ச ஸ்டெப்லாம் ஈஸியாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு டைலாக்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அந்த மோட்டிவேட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது தான் ஒரு விஷயம். நீங்கள் மோட்டிவேட் எடுத்துக்கிட்டு நான் தூங்கிட்டே இருப்பேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோதாங்க லைஃபு. ஏன்னா இப்போ மோட்டிவேட் ஆகிறதும் டிமோட்டிவேட் ஆகிறதும் டிப்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டு நான் டிப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன் டிப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னா டிப்ரெஸ் ஆகிற அளவுக்கு இப்போலாம் லைஃப் சுட்டுது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹாப்பியான லைஃபோட எண்ட் பண்ணிக்கிறது தான் நல்லதான விஷயமா இருக்கும். அதை விட்டு உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஜெயிக்கலாம். ஏன்னா இப்போ மேனுஃபேக்சரேஷன் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். அது கரெக்டாக நான் ஸ்பெல் பண்ணலாம் தெரியல, ஓகேவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எது ஆகணுமோ அதுவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஆக முடியும் அப்படின்றத இந்த டைலாக்ல நான் சொல்லிவிட்டு, முடிஞ்ச அளவுக்கு யாரும் டிப்ரெஸ் ஆகிறேன் அப்படின்றது இப்போ ஒரு கிரிஞ்சான விஷயமா இருந்தாலும், டிப்ரெஸ் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு யார் டிப்ரெஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன். நீங்கள் டிப்ரெஸ்ஸாக இருக்கிறத பார்த்து உங்கள் ஃபேமிலி டிப்ரெஸ்ஸாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி டிப்ரெஸ்ஸாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க வேலையில் ரியாக்ட் ஆகலாம். அவங்க வேலையில் ரியாக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை விட்டு தூக்கலாம். இதுமாரி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் செகண்ட்ஸ் தான். இப்போது நம்ம வீடியோ போடுறோம், இந்த வீடியோ திடீர்னு 1 மில்லியன் போயிட்டு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்ததுன்னா இப்போது என் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூமெண்ட்டில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாறுது. அவ்வளோதான். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு 10 ஆஃப் செகண்ட்ஸில் தான் மாறும். அதுக்கு நான் யூடியூபே பார்க்க மாட்டேன், இன்ஸ்டாகிராம் உள்ளே போக மாட்டியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா போய்கிட்டே தான் இருந்தேன். இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோவில் நான் ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 டேஸ் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கண்டினியூ கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா காலேஜில் லீவ் பார்த்தீங்கன்னா வருது. அதனால் இந்த ஒரு 10 டேஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமையும் பார்த்தீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணாமல் இருப்போம். நம்ம ஒன்லி யூடியூப் மட்டும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். வீடியோஸ் பார்ப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜி வீடியோ பார்ப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை பார்க்க மாட்டோம், எந்த வீடியோவும் பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன். ஓகேவாங்க. டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு போயிட்டு உங்கள் ஃபோக்கஸ் ஆன் கெரியர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ பிரதீப் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை போய் பாருங்கள். அதை விட்டு என்ன இவன் சொல்கிறான் அப்படின்னு கேட்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டிப்ரெஷன் ஆகிறத விட்டு உங்கள் லைஃப் ஃபோக்கஸ் ஆன் கெரியர் அப்படின்றத நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒன் டே வெற்றி ஆகும். அது நம்ம தோற்றுருமோ ஜெயிக்க முடியாதோ அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு டேலண்ட் இல்லை அப்படின்றத விட்டு டேலண்ட் இல்லைன்னா போய் கற்றுக்கிற வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு சும்மா இந்த டேலண்ட் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவாங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா சுத்த டேலண்ட் இல்லை, ஆனால் நான் உட்காந்து வீடியோவில் பேசலையா, அவ்வளோதாங்க லைஃபே. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் லைஃப்லையும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஜெயிப்பீங்கன்னு நம்புங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. அப்போ தான் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உலகமே சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நம்பலைன்னா யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க அப்படின்றத ஒரு டைலாக்கையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏன்னா லைக் பண்ணுங்க. இது சும்மா கிரிஞ்சாக இருக்குங்க. சரி, எதுவுமே வேணாம். ஓகே, பாய்.